வணக்கம். வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரியன் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 2க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலஜி ஒன்று, ஏபிஜிபி ஒன்று. சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்றது பாருங்கள். 36:216. அதே போல் 64க்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36:216. 64க்கு என்னன்னு தானே கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினை பாருங்கள். 36 6ஆல் பெருக்குனா 216. அதே போல் 64 6ஆல் பெருக்குனா 384 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா அந்த சைடும் 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ணோம். இதுதான் ஒத்தத்தன்மை. சரிங்களா? ஸோ அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கலாம். என்னென்னு, இந்த 36 6 ஸ்கொயர்னு, இதை 6 கியூப்னும் சொல்லலாம். அதே போல் அப்போ இது 8 ஸ்கொயர் சார். அப்போ 8 கியூபான 512 தானே ஆன்சரு. ஆப்ஷனில் 512 கொடுத்துருந்தா அப்போ வேணால் இந்த கொஷினை நீங்கள் அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆப்ஷனில் நான் அந்த மாதிரி தரல. ஓகேவா? அதனால் இங்கே இந்த சைடு 6ஆல் பெருக்கியிருக்கேன். ஸோ அந்த சைடும் 6ஆல் பெருக்குனா ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இங்கேயும் பாருங்கள், இதுவும் கான்ட்ரவர்சி தான். ஸோ என்ன கான்ட்ரவர்சி அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இதை நான் ஆக்சுவலாக என்ன செய்கிறேன்னா, 12 ஸ்கொயர்லேருந்து 11 ஸ்கொயர்லேருந்து ஒரு 11 கழிக்கிறேன். ஸோ 121 மைனஸ் 11 110. அப்போ 13 ஸ்கொயர்லேருந்து ஒரு 13 கழிச்சனா ஆன்சர். 13 ஸ்கொயர் 169. இதில் ஒரு 13 கழிக்கணும். சரியா? ஸோ கழிச்சிங்கன்னா 156 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதை வேறு எப்படி சார் யோசிக்கலாம் நீங்கள்? 11 10 முறை பெருக்குனா 110. அப்போது 13 10 முறை பெருக்குனா 130 வராதா சார்? ஆப்ஷனில் அந்த மாதிரி தரல. அதனால் அது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி ஆப்ஷனில் கொடுத்துருந்தா அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இது ஈஸியான கொஷின்மா. என்ன சொல்கிறாங்கன்னா, 2197க்கு இது க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா, அதாவது க்யூப் ரூட்னா ஒன்றும் இல்லை, 13 நான் 3 முறை பெருக்கிறேன் அப்படின்னா எனக்கு 2197ன்னு வரும். சரியா? அதாவது இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 13ன்னு மட்டும் நிற்கும். அதே போல் 12 வரணும் அப்படின்னா எந்த நம்பரோட க்யூப் ரூட் அது அப்படின்னு கேட்குறாங்க. 1728ஓட க்யூப் ரூட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 12 தான். ஸோ 12 × 12 × 12ன்னு வரும். ஸோ ஒரு 12 வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மதிப்பு என்னன்னு தான்ப்பா கேட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கான மதிப்பு 1728. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். 119 226 62 கொஷின் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற சம். பாருங்கள், இது 11 ஸ்கொயர்லேருந்து 2 கழிச்சிருக்காங்க. சரியா? இங்கே 15 ஸ்கொயர்லேருந்து 1 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அப்போ இங்கேயும் நான் என்ன செய்வேன்? 8 ஸ்கொயர்லேருந்து 2 கழிக்கலாமா? 8 ஸ்கொயர் 64. 64ல் 2 கழிச்சா 62. ஓகேவா? இப்போது இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இங்கே பாருங்கள், 11ஓட 4 கூட்டினா 15. அப்போ 8ஓட 4 கூட்டினா என்ன? 12. அப்போ அந்த 12 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினீங்கன்னா ஆன்சர் ஓவர். ஓகேங்களா? 11ஓட 4 கூட்டினா 15பா, ப்ளஸ் 1 அதுதான் பண்ணியிருக்காங்க. 15 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு. ஓகேவா? அப்போ இங்கேயும் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆன்சரு. அப்போ 144 ப்ளஸ் 1. 12 ஸ்கொயர் 144 தானே. 144 ப்ளஸ் 1ன்னு போட்டிங்கன்னா 145 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் ஈஸியான கொஷினுங்க. என்ன செய்கிறோம்? 5 க்யூப் பண்ணி அதில் 5 ஸ்கொயரை கழிச்சிருங்க. 5 க்யூப் பண்ணால் 125. 5 ஸ்கொயர் 25 கழிச்சிங்கன்னா 100 ஆன்சர்.
சரியா? நீங்கள் இதை வேறு மாதிரியும் யோசிக்கலாம். என்னன்னு, 5ஐயும் 20ஐயும் பெருக்குனா 100 சார். அப்போ 8ஐயும் 20ஐயும் பெருக்குனா 160 தானே ஆன்சர். இதுவும் ரைட்டு. சரியா? இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் தாங்க காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஓகேவா? இதுவும் ரைட்டு. நான் இப்போயும் சொல்கிறேன், இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டியும் ரைட்டு. அதே சமயம் வேறு என்ன வரும் அதையும் செக் பண்ணுவோமா? 8 கியூப் மைனஸ் 8 ஸ்கொயர். சரியா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 8 கியூப் வந்து 512, 8 ஸ்கொயர் 64. அப்போ 512ல் 64 கழிச்சிருங்க. 12ல் 4 போனால் 8, 50ல் 6 போனால் 44. ஸோ 448ன்னு வருது. அந்த மாதிரி இங்கே எந்த ஆப்ஷனும் வராதனால ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சப்போஸ் 448 வந்திருந்தால் தான் இந்த கொஷின் கான்ட்ரவர்சி ஆயிருக்கும். சரியா? ஸோ இப்படியும் யோசிக்கலாம். நம்ம பெருசாக யோசிச்சா ஈஸியாக கொஷின் அமைஞ்சிடுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 20:12 102க்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லைம்மா, 20 பாதியாக்கி அதோட 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 20ல் பாதி 10, 10 + 2 12. அப்போ 102 பாதியாக்கி அது கூட 2 ஆட் பண்ணால் ஆன்சர் ஓவர். 102ல் பாதி 51, 51 + 2 53. ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது பாருங்கள், 256, 290, 361க்கு கொஷின் மார்க். இதுதானே கொடுத்துருக்காங்க. இது 16 ஸ்கொயரு, இது 17 ஸ்கொயர் + 1. ஸோ அதுக்கு அர்த்த நம்பர். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. இது 16 ஸ்கொயர், அது 17 ஸ்கொயர் + 1. அதே போல் இது 19 ஸ்கொயரு. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? 20 ஸ்கொயர் + 1. ஏன்னா 19க்கு அர்த்த நம்பர் 20 தானே. 20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400, 400 + 1 என்ன? 401 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 8:81, 64 கொஷின் மார்க். இதுலேயும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இதை 2 கியூப்னு எடுத்துக்கிறேன். சரியா? 2 கியூப், அதாவது 2 கியூப்ன்றது 2 2 4, 4 2 8. அதுதான். இதை எப்படி எழுதலாம்? 3 பவர் 4ன்னு எடுத்துக்கிறேன்பா. சரியா? 3 பவர் 4. ஏன்னா ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சம் போடுறேன். 3 பவர் 4ன்னு. ஓகேவா? அப்போ 2 கியூபுக்கு 3 பவர் 4ன்னு வருது. அதுக்கு அர்த்த நம்பர் இது. அதாவது 2க்கு அர்த்த நம்பர் 3 தானே. அதுதான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இதை 4 கியூப்னு எழுதலாமா? இதை 2 கியூப்னு எழுதுனால இதையும் நான் கியூபில் எழுதுறேன், 4 கியூப்னு எழுதுறேன். அப்போ அர்த்த நம்பர் எப்படி எழுதுவோம்? 4க்கு அர்த்த நம்பர் 5 தானே. சரியா? இங்கே 4 முறைன்றனால இதுவும் 4 முறை போடுங்க. அப்போ 5 பவர் 4 ஆன்சர். 5 × 5 × 5 × 5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 625ன்னு வரும். அந்த 625 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? 5 பவர் 4. இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், 3:30. நெக்ஸ்ட்டு 7 கொஷின் மார்க். ஸோ இதை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதை 3:30, அதாவது நீங்கள் சொல்கிற லாஜிக் பிரகாரம் 10 30 சார். அப்போ 7 10 70. இது ஆப்ஷனில் இருந்தால் இது ரைட்டு. ஆனால் ஆப்ஷனில் கொடுக்கலையே. அப்போ என்ன செய்யணும்? வேறு ஏதோ மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, இது 3 தானம்மா. இதை க்யூப் பண்ணி இது கூட 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது 3 க்யூப் பண்ணால் 27, 27 + 3 30. ரைட்டா? அதே போல் 7 க்யூப் பண்ணால் என்ன வரும்? அது கூட 7 ஆட் பண்ணால் ஆன்சர். சரியா? இங்கே 7ன்றனால 7 ஆட் பண்ணணும். அப்போது 7 க்யூப் 343, அது கூட 7 ஆட் பண்ணிங்கன்னா 350 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட்டு 32:13. ஸோ இது ஈஸியான சம்மா.
3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு இதை எடுத்திருப்பாங்க. அந்த 32 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஆட் பண்ணால் 13. சரியா? அதே போல் 47 எப்படி எதெல்லாம் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர்னு எதலாமா? 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, ஆட் பண்ணால் 65 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பகா எண். சரியா? ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 5க்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரைம் நம்பர் 7. சரியா? நீங்கள் இப்படி யோசிப்பீங்க, 5 கூட 2 ஆட் பண்ணால் 7, அப்போ 43 கூட 2 ஆட் பண்ணால் 45 தானே சார்? அந்த மாதிரி இல்லை. 5 அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர், பகா எண். அதுக்கு அடுத்த பகா எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 7. அப்போது 43ன்றது ஒரு பகா எண். அதுக்கு அடுத்த பகா எண் எது? 43க்கு அடுத்த பகா எண் ப்ரைம் நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா 47. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். Q வந்து 10ன்னு எடுத்திருக்காங்க. சரியா? அப்போ எஃப் என்ன? இதுதான் கொஷினு. இதுவும் வந்து ஈஸியான கொஷின் தான், கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது Z1, Y2, X3 இந்த மாதிரி நான் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி நான் எழுதிட்டே வரேன்னா Qன்றது எனக்கு கரெக்டாக 10வது நம்பர். சரியா? Qன்றது கரெக்டாக 10வது நம்பர். ஓகேவா? அதே போல் எஃப் எழுதுகிறேன். எந்த மாதிரி எழுதிட்டு வருவேன்? இதே Z1, Y2 இந்த மாதிரி எழுதிட்டே வரேன்னா எஃப்ன்றது எனக்கு கரெக்டாக 21வது நம்பர். சரியா? 21வது நம்பர். ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 21. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் சொல்கிறேன். சரியா? அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா Q வந்து A1, B2, C3 இந்த மாதிரி எடுத்தேன்னு வச்சிங்களேன். Q வந்து 17வது லெட்ரு. ஞாபகம் வச்சுங்க, Q வந்து 17வது லெட்ரு. சரியா? 27 மொத்தம் 27ன்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த 27லேருந்து இந்த ஃப்ரண்ட்லேருந்து அது 17வது லெட்ரு இல்லை, இதை கழிச்சிங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து அது எத்தனாவது லெட்ருன்னு சொல்லிடலாம். ஞாபகம் வச்சுங்க, மொத்தம் 27ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஃப்ரண்ட்லேருந்து அது 17வது லெட்ருனா ரிவர்ஸ்லேருந்து அது எத்தனாவது லெட்டராக இருக்கும்? 27ல் 17 கழிச்சா 10 தானேப்பா. ஸோ 10வது லெட்டராக இருக்கும். ஓகேவா? அதே போல் ஃப்ரண்ட்லேருந்து எஃப் வந்து 6வது லெட்டராமா. மொத்தம் 27ன்னு ஞாபகம் வச்சுங்க. 27ல் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 6 கழிச்சிங்கன்னா 21 இருக்கும் ரிவர்ஸ்லேருந்து எஃப். ஓகேவா? ஸோ இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா Z1, Y2ன்னு சொல்லிட்டு எழுதியாவது அதை பார்த்துங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஐன்றது ஏபிசிடியில் A1, B2 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னா ஐன்றது 9வது லெட்ரு. சரியா? அந்த 9 கியூப் பண்ணிங்கன்னா 729. அதாவது 9 × 9 × 9, அதுதான் அதுக்கு மீனிங். ஸோ அதே போல் எம்ன்றது 13வது லெட்ரு. அப்போ 13 × 13 × 13 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2197, 2197 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு. ஸோ பாருங்கள், PQRS இது OOQQன்னு கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம எப்படி சார் எதெல்லாம்? ஓக்கு அப்புறம் தான் பி ஆமா. ஸோ பியிலேருந்து 1 கழிச்சிங்கன்னா ஓ வந்துடுமா? கரெக்டாக? Qலேருந்து 2 கழிச்சா ஓ வந்துடும். 6லேருந்து Q வரணும் அப்படின்னா 1 கழிக்கணும். கரெக்டாக? எஸ்லேருந்து Q வரணும் அப்படின்னா 2 கழிக்கணும். ஸோ இதே பேட்டர்னில் இதை பண்ணுங்க. DEFG. சரியா? ஃபஸ்ட்டு எந்த கழிக்கணும்? -1, -2, -1, -2 இதை பிரகாரம் கழிக்கணும். டியிலேருந்து 1 கழிச்சா சி, இலேருந்து 2 கழிச்சாலும் சி, எஃப்லேருந்து 1 கழிச்சா இ, ஜிலேருந்து 2 கழிச்சாலும் இ. ஸோ CCEE அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு.
இதில் பாருங்கள் TS6 இப்படி கொடுத்துருக்காங்களா, FED WVU இதுக்கு என்னன்னு தான் கேட்குறாங்க. இது ஈஸியான கொஷினுங்க. ஏன்னா ஏபிசிடி பிரகாரம் RST லைனாக ரிவர்ஸில் வருதா பாருங்கள், இங்கேயும் DEF லைனாக ரிவர்ஸில் வருதா, இந்த சைட்லேருந்து பார்த்தா UVW லைனாக ரிவர்ஸில் வருதா. அப்போ இங்கே எது கரெக்டாக ரிவர்ஸில் வருதோ அது ஆன்சர். HFG தப்பு, இந்த மாதிரி வராது. SQP இதுவும் தப்பு. BAC இதுவும் தப்பு. பாருங்கள் KLM கரெக்டாக வருது இல்லை, ஏபிசிடி பிரகாரம் KLM. ஸோ ரிவர்ஸ்லேருந்து கரெக்டாக வருது. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹோட்டல் அப்படின்றது 15ன்னு கொடுத்துருக்காங்க. டிசிப்ளின் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹோட்டல், ஸோ ஏபிசிடி A1 B2 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன். H வந்து என்னவாக இருக்கும், H வந்து பார்த்திங்கன்னா 8வது. சரியா? O 15, T 20, E வந்து 5வது லெட்ரு, L 12வது லெட்ரு. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 23 43 48 60பா. சரியா? இந்த 60 என்ன பண்ணால் 15 ஆகும், 4ஆல் டிவைட் பண்ணாதான் 15. ரைட்டா? ஸோ இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். டிசிப்ளின் எதுங்க, D4 I9 S19 C வந்து 3 I9 P16 L12 I9 N14 E5. சரியா? இதை ஆட் பண்ணிங்கன்னா 100ன்னு வரும்பா. ஓகேவா? இதையும் நான் 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 25 ஆன்சர். இங்கே எப்படி கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணணும், அதே போல் இங்கேயும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணனா 25 ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஷேடோ அப்படின்றத 36ன்னு எடுத்திருக்காங்க. டார்க் அப்படின்றது என்ன? ஓகே, இதையும் நம்ம என்ன செய்வோம், அது பிரகாரம் எழுதுவோம். சரியா? இதை நான் என்ன செய்கிறேன்னா எஸ்ஸு லாஸ்ட்லேருந்து என்னன்னு பார்க்குறேன். எஸ் லாஸ்ட்லேருந்து எத்தனாவது லெட்ரு தெரியுமா, அதாவது Z1 Y2ன்னு எடுத்தா எஸ் லாஸ்ட்லேருந்து, சரியா, 27ல் 19 கழிச்சா 8ஆ, எஸ் லாஸ்ட்லேருந்து 8வது லெட்ருப்பா, அதாவது Z1 Y2 இந்த மாதிரி எடுத்தேன் அப்படின்னா. சரியா? H வந்து லாஸ்ட்லேருந்து எத்தனாவது லெட்ரு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, H வந்து லாஸ்ட்லேருந்து 19வது லெட்ரு, A வந்து 26வது லெட்ரு. சரியா? டி வந்து லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 23வது லெட்ரு. ஓ லாஸ்ட்லேருந்து பார்த்தா 12வது லெட்ரு. W லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது லெட்ரு. இதை ஆட் பண்ணால் 27 27 26 53 53 ஒரு 23 86 90 102ன்னு வருது. அப்போது இதை 36 வர வைக்கிறது கஷ்டம். இதை இப்படி விடுங்க, ஃப்ரண்ட்லேருந்து ஆட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்லேருந்து இது 19, சரியா? H வந்து 8, A வந்து 1, D 4, O 15, W 23. ஸோ ஆட் பண்ணால் 27 28 32 32 ஒரு 15 32 ஒரு 15 வந்து 47, 47 ஒரு 23 70. ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது, 70 வருதாப்பா. சரியா? இதில் நான் என்ன செய்கிறேன்னா 70ல் பாதி எடுத்து அது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 35 + 1 36 இந்த மாதிரி போட்டு பார்ப்போமே. ஓகேவா? அதே போல் டார்க் ஏதுங்க, D4 A1 R18 K11. இதை ஆட் பண்ணால் 29 30 34ன்னு வருது பாருங்கள். 34ல் பாதி எடுத்துக்கிட்டு அது கூட ஒன்று ஆட் பண்ணோம். ஸோ 17 + 1 18 ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் என்ன செய்யணும், ஸோ ரிங்கு இது 18 எப்படி எதுவாங்க தெரியுமா, 1 + 8ன்னு எதுவாங்க 9.
ஐ ஐன்றது 9வது லெட்ருப்பா ஏபிசிடியில். ஸோ அந்த 9 அப்படியே வச்சுக்கிறேன். என்னன்றது ஏபிசிடியில் 14வது லெட்ரு. அது 1 + 4ன்னு எழுதினீங்கன்னா 5. ஜி 7வது லெட்ரு. ஸோ அந்த 7 அப்படியே வச்சுக்கிறேன். இதை ஆட் பண்ணிங்கன்னா 18, 23, 30. ஸோ கரெக்டாக வருதா? அதே போல் வாட்டர் எழுதணும். டபிள்யூ வந்து 23வது லெட்ரு. அதை எப்படி எழுதலாம்? 2 + 3ன்னு எழுதிங்கன்னா 5. ஏ வந்து ஃபஸ்ட் லெட்ரு. ஸோ அது ஃபஸ்ட்டுன்னே வச்சுங்க. சரியா? டி வந்து 20வது லெட்ரு. அதை 2 + 0ன்னு எழுதிங்கன்னா 2. ஸோ இ வந்து 5வது லெட்ரு. ஆர் வந்து 18வது லெட்ரு. ஸோ அதை 1 + 8ன்னு எழுதிங்கன்னா 9. இதை ஆட் பண்ணிங்கன்னா 6, 8, 13, 22. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பென்னுன்றது 755ன்னு கொடுத்துருக்காங்க. கேப்புன்றது என்ன? ஸோ இது தானே கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியான கொஷினு. பென்னு 16ன்னு எழுதலாமா? அந்த 16 1 + 6 7ன்னு எடுத்துக்கிறேன். ஈன்றது 5. ஸோ அந்த 5 அப்படியே இருக்கட்டும். என்னன்றது 14. அந்த 14 1 + 4ன்னு எதுனா 5. ஸோ 755 இப்படி தான் வந்துச்சு. சரியா? அதே போல் கேப்பை 3ன்னு எழுதலாமாப்பா? சியை ஏவை 1ன்னு எழுதலாமா? பியை எப்படி எழுதலாம்? 1 + 6ன்னு எழுதலாம். 16வது லெட்ரு ஏபிசிடியில். சரியா? 1 + 6ன்னு எழுதிங்கன்னா 7. ஸோ 317 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி. ஸோ மேங்கோ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமே. மேங்கோ எம் வந்து கடைசியிலிருந்து பார்த்தீங்கன்னா எம் வந்து 14வது லெட்ருமா. ஏ வந்து கடைசியிலிருந்து 26வது லெட்ரு. சரியா? அதே போல் என் கடைசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 13வது லெட்ரு. ஜி கடைசியிலிருந்து பார்க்குறேன். சரியா? லாஸ்ட்லேருந்து, அதாவது Z1 Y2 இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன்னா ஜி கடைசியிலிருந்து பார்த்தா 19வது லெட்ருன்னு வரும். சரியா? 20வது லெட்ருன்னு வரும். ஓகேவா? அதே போல் ஓ கடைசியிலேருந்து பார்த்தா 12வது லெட்ரு. ஸோ இதுதான் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. 12, 20, 13, 26, 14ன்னு. அதே போல் கிரேப் எழுதுங்க. சரியா? ஜி லாஸ்ட்ல இருந்து பார்க்குறேன் அப்படின்னா ஜி வந்து 20வது லெட்ரு. 6 கடைசியிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா 6 ஃப்ரண்ட்லேருந்து 18. அப்போ லாஸ்ட்லேருந்து பார்த்தா 9வது லெட்ரு. சரியா? ஏ வந்து லாஸ்ட்லேருந்து 26. பி லாஸ்ட்லேருந்து வந்து 11. அதே போல் இ லாஸ்ட்லேருந்து 22. ஸோ ஆன்சர் எழுதும்போது 22, 11, 26, 09, 20. சரியா? ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், புனே அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை எஸ்ஸு, எக்ஸு, கியூ, எஃப்னு எடுத்திருக்காங்க. இது +1. சரியா? +1. பிக்கு அப்புறம் பி, கியூ, ஆர், எஸ். அப்போது பி வந்து 16வது லெட்ரு, இது 19வது லெட்ரு. அப்போ 3 ஆட் பண்ணுறாங்க. அதே போல் இங்கேயும் 3 ஆட் பண்ணுறாங்க. இங்கேயும் 3 ஆட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு மட்டும் 1 ஆட் பண்ணுறாங்க. சரியா? அதே போல் கோட் ஏதுங்க? GOAT. இதில் ஜி கூட 3 ஆட் பண்ணோம், ஓ கூட 3 ஆட் பண்ணோம், ஏ கூட 3 ஆட் பண்ணோம், லாஸ்ட்டாக மட்டும் 1 ஆட் பண்ணோம். டி கூட 1 ஆட் பண்ணால் யூ. சரியா? ஏ கூட 3 ஆட் பண்ணால் டி. ஓ கூட 3 ஆட் பண்ணால் ஆர். PQR. கரெக்டா? ஜி கூட 3 ஆட் பண்ணிங்கன்னா HIJ. ஸோ JRDU அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே, இதெல்லாம் ஈஸியான சம் தான். ஹைட்ரோமீட்டர் ஹியூமிடிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரோமீட்டர் அப்படின்றது என்ன? ஹைட்ரோமீட்டர் அப்படின்றது ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது அப்படின்னா, பாரோமீட்டர் அப்படின்றது எதனை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ப்ரெஷர், அழுத்தம். ஸோ அழுத்தம் அப்படின்றது இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அதே போல் நியூசிலாந்து
இதுக்கு வந்து கிவின்னு கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுக்கு என்ன? இதுதானே ஆன்சராக கேட்குறாங்க. நியூசிலாண்டோட தேசிய பறவை நேஷ்னல் பேர்டு வந்து கிவி. சரியா? அப்போ அமெரிக்காவோட நேஷ்னல் பேர்டு என்ன? சரியா? தேசிய பறவை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வழுக்கை கழுகு. ஓகேவா? வழுக்கை கழுகு, பிளேட் ஈகல் அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? பிளேட் ஈகல். ஸோ வழுக்கை கழுகு அப்படின்றது இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 361க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. 563 7ன்னு சொல்கிறாங்க. இதை என்ன செய்யலாம்? 5 + 6 + 3ன்னு எழுதிக்கலாம். இதை ஆட் பண்ணால் 14ஆப்பா. 14ல் பாதி 7. ஸோ இதுதான் பேட்டர்ன். அதே போல் 3 + 6 + 1ன்னு 361 எழுதுனா இதை ஆட் பண்ணால் 10. 10ல் பாதி என்ன? 5 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 672 44ன்னு சொல்கிறாங்கன்னா 437 என்னன்னு சொல்லுவாங்க. சரியா? இதையும் பாருங்கள், ஈஸியாக போடலாம். இந்த 672 நான் 6 × 7 + 2ன்னு எழுதிக்கிறேன். 6 42, 42 + 2 44. சரியா? அப்போ 437ஐயும் 4 × 3 + 7ன்னு எழுதிக்கிறேன். சரியா? 4 3 12, 12 + 7 19 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. இப்போ இந்த கொஷனில் என்ன செஞ்சுருக்காங்க? இந்த 235 இருக்குல்லப்பா, இதில் ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுத்து கீழே எழுதிட்டாங்க. நடுவில் இருக்கிற நம்பரை பவரில் எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். அதே போல் 123ல் ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கீழே எழுதிட்டு நடுவில் இருக்கிற நம்பரை மேலே எழுதுறீங்க அப்படின்னா 13² அப்படின்றது ஆன்சராக இருக்குமா? ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு 24:60. அதே போல் 120க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்கள், 24:60 120க்கு என்னன்னு தானே கேட்குறாங்க. இதை என்ன செய்யலான்னா 3³ - 3ன்னு எழுதிக்கிறேன். 27 - 3 24. சரியா? இதை 4³ - 4ன்னு எழுதுறேன். 4³ 64, 64 - 4 60. அப்போ இதை 5³ - 5ன்னு எழுதுறேன்ப்பா. 125 - 5 120. சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரும்? 6³ - 6 தானே. அப்போ 216 - 6 என்ன வரும்? 210 ஆன்சர் வரும். ஆனால் அது வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷனில் இல்லை. அப்போ நம்ம போர்ட்டலில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஆப்ஷன் தப்புன்னு உடனே முடிவு பண்ணுறாதுங்க. நம்ம போர்ட்டலில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. வேறு என்ன பண்ணலாம்? ஓகே, புரிஞ்சுது. பாருங்கள், 12ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, 12ஆம் வாய்ப்பாலில் இது 5 முறை. ஸோ 2:5 ரேஷியோ. கரெக்டாக? அதே போல் 60ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, 60ஆம் வாய்ப்பாலில் 5 முறை பெருக்குனா என்ன ஆன்சர்? ஏன்னா 2:5 ரேஷியோ வரணும். 60ஆம் வாய்ப்பாலில் தான் இது 2 முறை 120. அதே 60ஆம் வாய்ப்பாலில் 5 முறை என்ன வரும்? 65 300 தானேப்பா. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். இங்கே 300 வந்தால் தான் 2:5 ரேஷியோ வரும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் ஏபிஜிபி. ஸோ பாருங்கள், 15th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா TN = A + n - 1 × D. ஓகேவா? இல்லை, ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், முதல் உறுப்பு. ஸோ கொடுத்ததுக்குள்ள முதல் உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 3 ப்ளஸ் என்னன்றது இங்கே எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க? 15வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போ என்னுக்கு பதிலாக 15. டின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 2வது நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை கழிக்கணும். இதுதான் டி. சரியா? கழிச்சிங்கன்னா 12ன்னு வருதா? அதை இங்கே எழுதிங்க. அப்போ 3 + 14 × 12. 3 + 14 12 168. ஆட் பண்ணிங்கன்னா 171 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 3 6 9 12 எக்ஸட்ரா 111. இதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன?
ஓகேவா? இதுதானே கொஷினு. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா n = L - a / d + 1. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. சரியா? இதில் எல்லுன்றது கடைசி உறுப்பு 111. இல்லை லாஸ்ட் நம்பராக என்ன இருக்குது? 111. அதுதான். சரியா? ஃபஸ்ட் நம்பராக என்ன இருக்கோ அதுதான் ஏ. வித்தியாசம் டி, டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை கழிச்சா வரது தான் வித்தியாசம். ஸோ 3 தான் ப்ளஸ் 1. அப்போ 108/3 ப்ளஸ் 1. இதை அடிச்சிங்கன்னா 36 முறை ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 37 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இன் எ theatre there are 20 seats in the front row and 30 rows were allotted. Each successive rows containing 2 additional seats that it is front row. How many seats are there in the last row அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்லேயும் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கடைசி வரிசை அப்படின்னு சொன்னனால இங்கேயும் நீங்கள் என்ன தான் கண்டுபிடிக்கணும்? மொத்தம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக யோசிங்களேன். அவங்க நம்மளை சுற்றி வளைச்சி ஒரு கொஷின் கேட்குறாங்க. என்னது? கடைசி வரிசையில் எத்தனை சீட்டு இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா? லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு சினிமா தேட்டரில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கை இருக்கோ அதுதான் மொத்த வரிசைகள் எண்ணிக்கையாக இருக்குமா? சரியா? மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையாக இருக்குமா? ஸோ இப்போ எனக்கு தேவை, இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இங்கேருந்து கடைசி சீட்டில் நான் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கேன். சரியா? ஃபஸ்ட் ரோவில் இருக்கேன். சரியா? 10வது வரிசையில் 5 சீட்டு இருக்குதுன்னு வச்சிங்களேன். நான் என்னன்னு சொல்லுவேன்? அந்த 10வது வரிசையை கடைசி வரிசைன்னு தானே சொல்லுவேன். ஓகேவா? 10வது வரிசை தான் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்லுவேன்? கடைசி வரிசைன்னு தானே சொல்லுவேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அதுக்கும் ஃபார்முலா L - a / d + 1. மொத்தம் முதல் வரிசையில் 20 இருக்கை இருக்குது. சரியா? டோட்டலாக எத்தனை வரிசை இருக்குது? 30 வரிசை இருக்குது. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. ஸோ 2 வரிசை எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகுது. 2 இருக்கைகள். சரியா? இதை நான் ஈஸியாக இன்னொரு ஃபார்முலாலையும் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க? கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கடைசி வரிசைன்றது இங்கே எத்தனாவது வரிசை? 30வது வரிசை. சரியா? சேம் அதே ஃபார்முலா Tn = a + n - 1 × d. ஸோ எனக்கு கடைசி வரிசை வேணும்னா 30வது வரிசை வேணும்னு அர்த்தம். சரியா? ஏன்றது இங்கே 20. முதல் வரிசையில் 20 தானே இருக்குது, அது ஏ. என்னன்றது இங்கே மொத்தம் 30 வரிசைப்பா. ஸோ 30 - 1. சரியா? டின்றது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வரிசையிலையும் டிஃப்ரென்ஸ் என்ன? 2 தானே. 2வது நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை கழிக்கணும். சரியா? அப்படி கழிச்சிங்கன்னா 2ன்னு வரும். இதுதான் டி. அப்போ 20 ப்ளஸ்ஸு இதை கழிச்சிங்கன்னா 29 × 2. அப்போ 20 ப்ளஸ்ஸு இதை மல்டிப்ளை பண்ணால் 58. 20 கூட 58 ஆட் பண்ணிங்கன்னா 78 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ லாஸ்ட் வரிசை, அதாவது லாஸ்ட் வரிசைன்றது இங்கே 30வது வரிசை. அந்த 30வது வரிசையில் 78 சீட்டு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த 8th term ஆஃப் த ஜிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க. ஸோ ஜிபிக்கான ஃபார்முலா Tn = ar⁻n - 1. சரியா? இதில் 8வது உறுப்புனா T8 கேட்குறாங்க. ஏன்றது இதை முதல் உறுப்புமா. ஆறுன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதை T2/T1 சொல்லுவாங்க. பெருக்கு தொடர் வரிசையில் 6 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா T2/T1. 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை வகுக்கணும். ஸோ 1/3 வருமா? 1 3 3 3 9ன்னு. அப்போ அதுதான் 6. n வந்து 8. அப்போ 8 - 1. அப்போ 9 × 1/3/7ன்னு சொல்லலாமாப்பா? 1/7/3/7. சரியா? ஸோ 9 × 1/ இந்த 3 நான் 7 முறை எழுதிக்கிறேன். சரியா? இப்படி 7 முறை எழுதிக்கிறேன். இதில் 2 3க்கு 3 9க்கு இந்த 9 அடிச்சிடலாமா? ஸோ மேலே 1/,
இதை கீழே இருக்கிறத பெருக்குனீங்கன்னா 243ன்னு வரும். சரியா? ஸோ 1/243 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த சம் ஆஃப் 3 + 1 + 1/3 + எக்ஸெட்ரா + இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபினிட்டி கொடுத்தா அதுக்கான கூடுதல் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, a/1 - r. சரியா? இது இன்ஃபினிட்டிக்கான ஃபார்முலா. இல்லை, ஏன்றது முதல் உறுப்பு 3, ஆறுன்றது t2/t1. சரியா? ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை வகுக்கணும். ஸோ அப்போ 1 - 1/3 3 ஓர் 3 3ல் 1 கழிச்சிங்கன்னா 2/3. ஸோ இந்த 3 வகுத்தல் இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடு, அதாவது மேலே போச்சுன்னா 3 × 3 9ன்னு வந்துடும். ஸோ 9/2 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 0.123x, அதுக்கு பாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை மேலே எழுதுங்க. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை மேலே எழுதுங்க. சரியா? அது எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 வர நம்பரை கீழே எழுதுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கா? ஸோ 3 நம்பர் இருக்கிற 0 1000. அந்த 1000ஆல் கழிக்கணும். எதை சார் கழிக்கணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே கோடு இல்லாமல், நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க, புள்ளிக்கு அப்புறம் மேலே கோடு இல்லாமல் எதனா நம்பர் இருக்கா? சப்போஸ் ஒரு நம்பர் இருக்குது சார். சரியா? இப்படி வருதுன்னு வச்சிங்களேன், 841, இல்லை 41க்கு மட்டும் கோடு இருக்குது, 8க்கு கோடு இல்லை. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே கோடு இல்லாமல் ஒரு நம்பர் இருக்குன்னா 10 கழிக்கணும். 2 நம்பர் மேலே கோடு இல்லை சார் அப்படின்னா 100 கழிக்கணும். 3 நம்பர் மேலே கோடு இல்லைன்னா 1000 கழிக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், எல்லா நம்பர் மேலேயும் கோடு இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் 1 கழிக்கணும். அப்போ 123/999. 3ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன்னா இது 41 முறை, 3ஆம் வாய்ப்பால் இது 333 முறை. ஸோ 41/333 அப்படின்றது ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறோமா. இஃப் 6 times ஆஃப் த 6th term ஆஃப் an AP is equal to the 7 times ஆஃப் த 7th term அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதாவது 6வது உறுப்போட 6 மடங்கும் 7வது உறுப்போட 7 மடங்கும் சமம். சரியா? இதானே கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்குறாங்கன்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. MTM ஈக்குவல் டு NTN இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி இருந்தால் TM + N இது வந்து 0 இதான் கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. இங்கே M என்னவா இருக்குது? எம்முக்கு நேராக இங்கே 6 இருக்குது, Nக்கு நேராக 7 இருக்குது. அப்போ 6 + 7 வந்து 0வாக இருக்கும். கரெக்டாக? அப்போ T13 வந்து என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். கொஷின்லேயும் அதுதான் கேட்குறாங்க. 13வது உறுப்பின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 13th டேர்மோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. அது 0வாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இதுக்கப்புறம் ஈஸி தான். அந்த n × n + 1/2 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஸோ பாருங்கள், 1லேருந்து ஆரம்பித்து 50 வரைக்கும் கூடுதல் காண்க கண்டுபிடிச்சவர் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற நம்பர் தான். சரியா? இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவர் ராமானுஜம் ஐயா அவர்கள் தான். ஸோ அவருக்கு ஏற்ற ஃபார்முலா இது தான், அவர் கொடுத்த ஃபார்முலாவும் இது தான். சரியா? n × n + 1/2. இதில் என்னன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கும்? 50 நம்பர் இருக்குமாப்பா. 1ல் ஆரம்பித்து 50 வரைக்கும் 50 நம்பர் இருக்குமா? அதுதான் n. ஸோ nக்கு பதிலாக 50ன்னு போட்டிங்கன்னா 50 50 + 1 51/2. ஓர் 2 25 முறை 50. ஸோ 25 × 51 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓர் 25 25 5 25 125. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 1275 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதே கொஷின் இப்போது நடுவில் ஸ்டார்ட் ஆகுது சார். இப்போ ஃபைண்ட் த சம் ஆஃப் 16 + 17 + 18 + எக்ஸெட்ரா 75ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா என்ன செய்யணும்? எனக்கு ஃபஸ்ட்லேருந்து கொடுத்தாதாம்மா ஃபார்முலா தெரியும்.
சரியா? ஃபஸ்ட்லேருந்து கொடுக்குறாங்கன்னா ஃபார்முலா தெரியும். இந்த மாதிரி நடுவில் ஸ்டார்ட் ஆகுது. நடுவில்னா எதை சார் சொல்கிறீங்க? 1ல் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் ஃபார்முலா போடணும். 2ல் ஸ்டார்ட் ஆகுனா கூட அது நடுவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். சரியா? இப்போது இந்த மாதிரி எனக்கு 16லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இதுக்குன்னு தனி ஃபார்முலா இல்லை. நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இங்கே கடைசி நம்பர் என்ன தராங்களோ அது வரைக்கும் ஒரு தடவை போடணும். சரியா? அதே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இங்கே 16 கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, இங்கே 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு முன்ன நம்பர் என்ன? 15. அது வரைக்கும் இருக்கிறத கழிச்சிட்டிங்கன்னா 16லேருந்து 75 என்னன்னு சொல்லிடலாம்ல. ஸோ இங்கே என்னோட வேல்யூ 75, இங்கே என்னோட வேல்யூ 15. ஏன்னா 2 இடத்துலையும் லாஸ்ட் நம்பர் என்னவோ அது என்னன்னு எடுத்துக்கிறேன். சரியா? பவர் இங்கே 1 கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்ன? n × n+1/2. ஸோ இங்கே 75 + 1 76/2 மைனஸ் இங்கே 15 + 1 16/2. இது ஒரு முறை, இது 8 முறை. 2 இது 38 முறை. அப்போ 75 × 38 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 5 40, 8 56 4 60. சரியா? 3 5 5, 3 21 1 22. ஸோ 0 5 8 2 2850 மைனஸ் 120ன்னு வரும். இந்த 120 கழிச்சிங்கன்னா 2730 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ அடுத்தது ஓகே, க்யூப்பில் நடுவில் கொடுத்துருக்காங்க ஒரு சம். ஆக்சுவலாக இதுக்கு கீழே ஒரு சில சம் இருக்கும். சரியா? இது அலைன்மெண்ட்டில் மேலே வந்துட்டுக்கு. ஓகே, நான் லைனாக தான் கொடுத்துருந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுறேன். க்யூப்பில் கொடுத்தா 1 cube + 2 cube + 3 cube + எக்ஸட்ரா 10 cube. சாரி, லாஸ்ட்டாக 20யா? ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எடுத்துக்கிறேன்ப்பா. இதில் 1 cube ஆரம்பித்து 9 cube வரைக்கும் இருக்கிறத கழிச்சிடுறேன். ஏன்னா 10 cube தான் கொஷினு. சரியா? அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா என்ன? க்யூப்பில் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். சரியா? இந்த இடத்துல என்னோட வேல்யூ 20, 20 + 1 21/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல என்னோட வேல்யூ 9, 9 + 1 10/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். சரியா? இது ஒரு முறை, இது 10 முறையா? 10ஐயும் 21ஐயும் பெருக்குனா 210 அதுக்கு ஸ்கொயர் மைனஸ் இது 90ல் பாதி என்ன? இங்கேயும் பாருங்கள், இது ஒரு முறை, இது 5 முறைமா? 9 5 45. ஸோ 45 ஸ்கொயர். சரியா? 21 ஸ்கொயர் பண்ணால் 441, ஒரு 0வை ஸ்கொயர் பண்ணால் 2 0 மைனஸ் 45 ஸ்கொயர் பண்ணால் 2025. சரியா? ஸோ 44 100லேருந்து 2025 கழிச்சா ஆன்சர். ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம்? இது 10 ஆகும். பாருங்க, இது 0, இது 10 ஆகும். 10 இது 9 ஆகும். இது 10 ஆகுமா? கடன் வாங்கிட்டேன். 10ல் 5 கழிச்சா 5, 9ல் 2 கழிச்சா 7, இது 0வே தான். 44ல் 2 கழிச்சா 42. ஸோ 42,075 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் எப்படி போடலாம்? 2 + 4 + 6 + எக்ஸட்ரா +18 கொடுத்துருக்காங்களா? இதில் 2வை காமனாக வெளியெடுக்கிறேன்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா 2ஆம் வாய்ப்பாடில் 80 எப்போ வரும்? 40 முறை 80. கரெக்டா? 40 முறை 80. ஸோ 2 × பவர் 1 கொடுத்துருந்தா அதுக்கு என்ன ஃபார்முலா? n × n+1/2. அவ்வளோதான். ஸோ 2க்கு 2 அடிச்சிட்டேன். என்னோட வேல்யூ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 40. ஸோ 40 + 1 41. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1640 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 40 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. 40 உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன், 40 டேர்ம்ஸுன்னு. ஓகேவா? 40 உறுப்புகள் வரை அப்படின்ற அந்த வார்த்தை வந்தனால என்னோட வேல்யூ 40ன்னு எடுத்துக்கிறீங்க.
சரியா? 40 உறுப்புகள் வரைன்னு கொடுத்தனால என்னோட வேல்யூ 40. சரியா? ஸோ இது ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தானம்மா. ஒற்றைப்படை எண்களாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன சார் ஃபார்முலா? கூடுதலுக்குன்னா n ஸ்கொயர். ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர், சம் ஆஃப் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? இதுக்கு எண்ணுக்கு பதிலாக 40ன்னு போட்டிங்கன்னா 40 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1600. ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரிப்பா, போன கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் என்ன சார் வித்தியாசம்? போன கொஷினில் நமக்கு என்ன பிரச்சனை? லாஸ்ட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருந்தாங்க, உறுப்புகள் வரைன்னு. இங்கே அந்த மாதிரி தரல, கடைசி நம்பர் சொல்லிட்டாங்க. கடைசி நம்பர் சொல்லியிருந்தா அது ஒற்றைப்படை எண்ணா இருந்தா, நல்லா புரிஞ்சுங்க, லாஸ்ட் நம்பர் கொடுத்தது அது ஆட் நம்பராக இருந்தால் அதை கூட்டுறதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது, l+1/2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இல்லை, எல்லுன்றது கடைசி உறுப்பு. ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஒற்றைப்படை எண்களில். சரியா? ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 56/2 ஹோல் ஸ்கொயரா? 56ல் பாதி 28, 28 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ஆன்சர். ஸோ 28 × 28 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 784 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா? n × n+1 2n+1/6. சரியா? நல்லா புரிஞ்சுங்க, இது ஸ்கொயருக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணோன்னா இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஸ்கொயரில் கொடுத்துருக்கணும், பவர் மேலே வந்து 2ஆக இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். என்னோட வேல்யூ 19 இங்கே, ஏன்னா லாஸ்ட்டாக இங்கே 19 தான் இருக்குது. அப்போ 19 + 1 20, 2 19. ஃபஸ்ட்டு இங்கே எண்ணுக்கு பதிலாக 19ன்னு போட்டிங்கன்னா 2 19 38, 38 + 1 39/6. ரெண்டாம் வாய்ப்பாலில் இது 3 முறை, ரெண்டாம் வாய்ப்பாலில் இது 10 முறை, 1 3 3 13 முறை 39. கரெக்டாக? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2470ன்னு வரும். சரியா? 19 13 முறை பெருக்குனா 247, அது கூட ஒரு 10 பெருக்குனிங்கன்னா 2470 ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின், ஃபைண்ட் த சம் ஆஃப் 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 105 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் புக்கில் இருக்கிற சம் தான், எல்லாமே புக்கில் இருந்து தான் எடுத்தேன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ இதில் 5 ஸ்கொயரை காமனாக வெளியெடுக்கணும். அப்படி வெளியெடுத்திங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 105. இது எத்தனை முறை வரும்னா 21 ஸ்கொயர்னு வரும். சரியா? ஸோ இங்கேயும் 5 ஸ்கொயர் இன்ட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா? n × n+1 2n+1/6 ஸ்கொயர் கொடுத்தனால. சரியா? அப்போ 25 இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 21 போடுறீங்க, 21 + 1 22, 2 21 42, 42 + 1 43/6. சரியா? ரெண்டாம் வாய்ப்பாலில் இது 3 முறை, ரெண்டாம் வாய்ப்பாலில் இது 11 முறை, 1 3 3 7 முறை 21. ஸோ 25 இன்ட்டு 7 இன்ட்டு 11 இன்ட்டு 43. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 82,775ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 21 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினும் ஸ்கொயரில் இருக்கா? ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1ல் ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். 1ல் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னாலே நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் 1ல் ஸ்டார்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடணும், லாஸ்ட் நம்பர் வரைக்கும் எழுதிக்கங்க மைனஸ். அதே 1ல் ஸ்டார்ட் பண்ணி இங்கே எங்கே 6லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுமா, அப்போ இதுக்கு முன்னே என்ன 5 வரைக்கும் இருக்கிறத கழிச்சிருங்க. சரியா? அப்போ இங்கே என்னோட வேல்யூ 21, இங்கே என்னோட வேல்யூ 5. இது எல்லாமே ஸ்கொயர் கொடுத்தனால அந்த n × n+1 2n+1/6 ஃபார்முலாவில் யூஸ் பண்ணோம். சரியா? அப்போது எண்ணுக்கு பதிலாக 21, 21 + 1 22, அதாவது n × n+1 2n+1,
2 × 21 வந்து 42, 42 + 1 43/6 மைனஸ் இங்கே எண்ணுக்கு பதிலாக 5, 5 + 1 6, 2 5 10, 10ஓட 1 கூட்டினா 11/6, 6க்கு 6 அடிச்சிடலாமா? இங்கேயும் 2ஆம் வாய்ப்பாடில் இது 3 முறை, 2ஆம் வாய்ப்பாடில் இது 11 முறை, 1 3 3, 7 முறை 21. ஸோ 7 11 77 × 43 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 21, 3 21 + 2 23, 4 28, 4 28 + 2 30. ஸோ 3 3, 33 11 மைனஸ் இது 55. இதை கழிச்சிங்கன்னா ஆன்சர். சரியா? ஸோ என்ன வரும்? 33 11லேருந்து 55 கழிக்கிறோம். கடை வாங்கினா இது 0வாமா? இது 11, 11ல் 5 கழிச்சா 6, இது 2 ஆகும், இது 10 ஆகுமா? 10ல் 5 கழிச்சா 5. ஸோ 32 அப்படியே தான் வரப்போகுது. 3256 அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு 16 கியூப் வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? ஸோ ஃபார்முலா ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தாங்கன்னா கியூபுக்கு என்ன ஃபார்முலா? n × n+1/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. கியூபு கொடுத்துருந்தாங்கன்னா எண்ணுக்கு பதிலாக லாஸ்ட் நம்பர் 16ன்னு எடுத்துங்க. 16 + 1 17/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். இது ஒரு முறை, இது 8 முறை. சரியா? 17ஐயும் 8ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 136 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். சரியா? 136 × 136. இங்கே பாருங்கள், 6 36 இல்லை, 6 36. இது வச்சே நீங்கள் சொல்லிடலாம். இதுக்கான ஆன்சர் கடைசியாக 6ல் முடியும்பா. 6ல் முடிகிற ஒரே ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். 1 + 2 + 3 + etc. k = 120. Then find 1 cube, 2 cube, 3 cube + etc. k cube. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன ஃபார்முலா? அதாவது n × n+1/2 இதுதான் 120. கரெக்டா? ஸோ பவர் 1 கொடுத்துருந்தா அதுக்கான ஃபார்முலா இதுதானே. இதை வேணால் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். கே லாஸ்ட்டாக கொடுத்தனால k × k+1/2 இதுதான் 120. ஸோ இதை கேட்குறாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா? k × k+1/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். இதுதான் எனக்கு வேணும். சரியா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இது இதுக்கு ஈக்குவல் டு 120னா அப்போது இதுக்கு ஸ்கொயர் தானே கேட்குறாங்க. இதை உள்ளே இருக்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 120ன்னு ஏறலாமா? ஏன்னா இந்த விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க 120ன்னு. சரியா? அதை நான் 120 ஸ்கொயர்னு என்ன வரும்? 144 2 0. சரியா? 12 ஸ்கொயர் பண்ணால் 144, ஒரு 0 ஸ்கொயர் பண்ணால் 2 0. ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர் இந்த கொஷனுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். 1 cube, 2 cube, 3 cube + etc. k கியூபுக்கான ஆன்சர் 44,100 எனில் 1 + 2 + 3 + etc. கேக்கான மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பாருங்கம்மா, இதுக்கான ஃபார்முலா என்ன? கேலே எதுவும் k × k+1/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். இதுதான் 44,100. சரியா? அப்போ k × k+1/2 இதுதான் என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆகணும். இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆனால் எனக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டாக? அப்படி ஸ்கொயர் கேன்சல் ஆகணும்னா இந்த சைடு இருக்கிற நம்பருக்கு ரூட் எடுக்கணும். சரியா? இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 441. இதுக்கு ரூட் எடுத்தால் 21பா. இது 2 0க்கு ரூட் எடுத்தால் ஒரு 0. ஸோ 210 அப்படின்றதே ஆன்சர். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, இங்கே இருக்கிற எந்த ஆப்ஷனை அதே நம்பரால் பெருக்கும்போது எனக்கு 44,100ன்னு சொல்லிட்டு அந்த கொஷினே வருதோ அந்த ஆப்ஷன் தான் ஆன்சர். சரியா? எந்த ஆப்ஷனை அதே நம்பரால் பெருக்கும்போது எனக்கு 44,100ன்னு சொல்லிட்டு அதே கொஷின் வருதோ அந்த ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதுக்கும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன்.
என்னன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா n இன்ட்டு n + 1/2 கரெக்டா? இதுதான் 666ன்னு கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு இங்கே இருக்கிற எந்த ஆப்ஷனை அப்ளை பண்ணும்போது, ஏன்னா எண்ணின் மதிப்பை காண்கன்னு தான் கேட்குறாங்க. எண்ணுக்கு இங்கே இருக்கிற எந்த ஆப்ஷனை அப்ளை பண்ணும்போது எனக்கு 666 வருதோ அந்த ஆப்ஷன் தான் ஆன்சர். நான் எண்ணுக்கு பதிலாக 36 போடுறேன்னு வச்சுங்களேன். 36 + 1 37/2 இது ஒரு முறை, இது 18 முறை. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 666 கரெக்டாக வரும். சரியா? அப்போ எண்ணுக்கு பதிலாக 36ன்னு அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு கரெக்டாக வருது 666. சரியா? அப்போ என்னோட ஆன்சரு 36. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். The sum of cubes of the first n natural numbers is 2025. Then find the value of n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல் 2025. ஸோ முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல். கணங்களின் கூடுதல்னா என்ன அர்த்தம்? 1 கியூபு 2 கியூபு ப்ளஸ் எக்ஸட்ரா n கியூபு. இதுக்கான மதிப்பு தான் 2025ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கணம் அப்படின்னா கியூபுன்னு அர்த்தம். இங்கிலீஷ்லையும் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கியூப்னா பவர் 3ன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் 2025ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து என்னோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா கியூப் கொடுத்தா? n இன்ட்டு n + 1/2 அதோட ஹோல் ஸ்கொயர். இதுதான் 2025. ஓகேவா? இப்போ நான் இங்கேருந்து இதுக்கு என்ன செய்யணும்? ரூட் எடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆனாதான் எனக்கு என்ன தெரியும்? இந்த சைடு ஆன்சர் வரும். சரியா? இல்லைனா இன்னும் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. இது கூட நீங்கள் போட தேவையில்லைங்க. எண்ணுக்கு இங்கே இருக்கிற எந்த வேல்யூ எடுத்து வந்து அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வருதோ அதுதான் என்னோட ஆன்சர். இங்கே நான் 9 இருக்குது. இந்த 9 எடுத்து வந்து இதில் போடுறேன்னு வச்சிங்களேன். 9 + 1 10/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயரா? எண்ணுக்கு பதிலாக 9ன்னு நானாக எடுத்து வந்து அப்ளை பண்ணுறப்பா ஆப்ஷனை வச்சு. இது ஒரு முறை, இது 5 முறை. சரியா? 9 5 45. 45 ஸ்கொயரு, அதாவது 45 × 45ன்னு சொல்லுவாங்க. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2025 வரும். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக எங்கே வருதோ அதுதான் ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இன்னும் 2 சம் தான் பார்ப்போம். Rekha has 15 square color papers of size 10 cm, 11 cm, 12 cm plus etc. 24 cm. ஸோ ரேகா கிட்ட 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் இந்த ரேஞ்சில் 24 சென்டிமீட்டர் வரைக்கும் வண்ண காகிதங்கள் இருக்குது. இதுதானே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சதுர வடிவ வண்ண காகிதங்கள். நல்லா புரிஞ்சுங்க. சதுர வடிவ வண்ண காகிதங்கள், ஸ்கொயர் கலர் ஷேப். எப்பவுமே சதுரம் அப்படின்ற வார்த்தை வந்தாலே பவரில் 2 எடுத்துக்கணும். சரியா? பவரில் 2. அப்போ கேள்வி இதுதான். ப்ளஸ் எக்ஸட்ரா இதுதான் கேள்வி. 10 ஸ்கொயர் + 11 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர் + எக்ஸட்ரா 24 ஸ்கொயர். சரியா? இது மாதிரி 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அந்த 15ன்றது யார் சார்னு கேட்டிங்கன்னா 10லேருந்து 24 வரைக்கும் 15 நம்பர் இருக்கும்பா. அதுதான் கொடுத்துருக்காங்க. 10லேருந்து 24 வரைக்கும் 15 நம்பர் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சதுர வடிவ வண்ண காகிதங்கள்ன்றனால மேலே ஸ்கொயரு. ஓகேவா? இப்போ இதுக்கு சம் எப்படி போடுவீங்க? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 24 ஸ்கொயரா கடைசி நம்பரு. இதுலேருந்து எதை கழிக்கணும்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 9 ஸ்கொயரை கழிக்கணும். கரெக்டா? ஏன்னா 10ல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கு முன்ன நம்பர் வரைக்கும் கழிக்கணும். ஸோ என்னோட வேல்யூ 24, இங்கே என்னோட வேல்யூ 9. பவர் ஸ்கொயர் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா? n × n + 1 2n + 1/6. இதில் என்னோட வேல்யூ 24 நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 24 24 + 1 25, 2 24 48, 48 + 1 49/6. இது ஒரு முறை, இது 4 முறை. மைனஸ்
இங்கே என்னோட வேல்யூ 9, 9 + 1 10, 2 9 18, 18 + 1 19/6. ஓகேவா? ரெண்டாவது வாய்ப்பாடில் இது 3 முறை, ரெண்டாவது வாய்ப்பாடில் இது 5 முறை. 4 3 3, 3 3 9. ஸோ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணால் 4900 மைனஸ் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 57 × 5 35, 5 5 25, 285. ஸோ இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ரேகா சம்முனாலே இதுதான் ஆன்சர்ன்றது ஞாபகம் வச்சுங்க. இதுவும் புக்கில் இருக்கிற சம். நெக்ஸ்ட் ஒன், the value of 1 cube, 2 cube, 3 cube plus etc. 15 cube minus 1 plus 2 plus 3 plus etc. 15. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல இதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2. ஏன்னா இங்கே பவர் 1 தான் இருக்குது. பவர் 1 கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். பவர் 3 கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். சரியா? என்னோட வேல்யூ மட்டும் இங்கே 15 தான். ஏன்னா லாஸ்ட் நம்பர். இங்கேயும் 15 தான். ஸோ 15 15 + 1 16/2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் 15 15 + 1 16/2. இது ஒரு முறை, இது 8 முறையா? 5 8 120, 120 ஸ்கொயர் பண்ணால் இங்கே ஆன்சர் மைனஸ் இது ஒரு முறை, இது 8 முறை. அப்போ 5 8 இங்கே 120. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 ஸ்கொயர் 144, ஒரு 0 ஸ்கொயர் பண்ணால் 2 0. இதுலேருந்து 120 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 14280 வருமா? ஸோ 14280 ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒத்தத்தன்மை அனாலஜி அப்படின்ற டாப்பிக்கில் இருந்தோம். ஏபிஜிபி இது வரைக்கும் கேட்கலப்பா, கேட்டாங்கன்னா ஒரு பேசிக் ஐடியாஸாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றனால தான் அது கொடுத்தேன். அதே சமயம் இந்த வீடியோ கொஞ்சம் வேகமாக எடுத்தேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் படித்த டாபிக் தான். ஸோ டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஏற்கனவே ரிவைஸ் பண்ண டாப்பிக்காக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் உங்களுக்கு ரிவைஸுக்கு தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணதான் வீடியோ பார்க்குறீங்க. அதனால் கொஞ்சம் வேகமாக எடுத்துருக்கேன். ஓகேவா? மற்றபடி ஸ்லோவாக போகலாம் சார் அப்படின்னா ஸ்லோவாகவும் போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செஞ்சோம்? நம்பர் சிஸ்டம் ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸ் பார்த்தோம். அதே சமயம் இந்த சைடு அனாலஜி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நன்றிகள் பல.